இது நேற்று எடுத்த வீடியோ. நேற்று நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்ல, எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சிக்கனு மட்டனும் எடுத்து சமைச்சு சாப்பிடுவோம். நாங்கள் வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே கஞ்சி தான் வச்சுருந்தேன். ஏன்னாக்கா என் வீட்டுக்காரர் கோயிலில் சாப்பிட்டுட்டு போர் தண்ணி குடிச்சாரா, அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வரத்தவங்களுமே காய்ச்சல், சளி, இருமல், தொண்டை வலி எல்லாமே வந்துச்சு. சரி இங்கெல்லாம் வந்துட்டு காய்ச்சல்னாவே கஞ்சி தான் வச்சு குடிப்பாங்க, எனக்கு கஞ்சி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அன்றைக்கி ஃபுல்லாகவே கஞ்சியாக போச்சு. சரி நேற்றாவது குழந்தைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்ட்டு ஒரு சின்னதாக நாட்டுக்கோழி இருந்துச்சு, அம்மா பிடிச்சி க்ளீன் பண்ணிவிட்டு வெட்டி கொடுத்து விட்டுருந்தாங்களா, அதுதான் குழம்பு வச்சுட்டு இருந்தேன். இந்த குழம்பு வைக்கும் போது ஒரு சின்னதாக மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னாக்கா எனக்கு தெரியாமல் தான் பண்ணேன். சிக்கன் குழம்பு மசாலா போட்டுவிட்டு மீன் குழம்பு மசாலா போட்டு வச்சுருந்தேன். குழம்பு கொதித்து சாப்பிடும் போது தான் பார்க்குறேன் மீன் குழம்பு வாசம் அடிக்குது. என்னடா நான் வச்ச சிக்கன் குழம்பு தானே மீன் குழம்பு எப்படி வருதுன்னு பார்த்தாக்கா அந்த மிளகாத்தூள் தான் நான் மாற்றி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா டப்பாவில் வந்துட்டு நேம் எழுதவே இல்லை, ஏதோ ஒரு டப்பாவில் இருக்கிற பொடி அப்படியே தூக்கி போட்டு இருக்கேன் தெரியாமல், அதனால் அது மீன் குழம்பாக மாறிச்சு. சரின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டோம். பாப்பாவது துணி தம்பிக்கு போட்டுட்டு அழகு பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அவங்க அப்பா